பாஜகவிற்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போட்ட தேர்தல் அதிகாரி வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஜனநாயக படுகொலை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம். சண்டிகரில் தேர்தல் அதிகாரியே பாஜகவிற்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போட்டு சிக்கிய சம்பவத்தின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் அவர் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் என்றும் தெரிய வந்துள்ளது. சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி கட்சி 13 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 7 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பாஜக 14 இடங்களிலும், சிரோன்மணி அகாலிதளம் கட்சி 1 இடத்திலும் வென்றது. மேயரை தேர்வு செய்ய 18 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் பாஜகவிடம் 14 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் அதிகாரி அனில் மசையா என்பவரின் மேற்பார்வையில் மேயரை தேர்வு செய்வதற்கு தேர்தல் நடைபெற்றது. இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் குல்தீப் சிங் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று பாஜக மேயர் வேட்பாளர் மனோஜ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஆக்ரோஷ போராட்டங்களில் ஈடுபட்டனர். பின்னர் வாக்கு நிலவரத்தை அறிவித்த தேர்தல் அதிகாரி அனில் மசையா பாஜக 16 வாக்குகள் பெற்றதாகவும், இந்தியா கூட்டணி 12 வாக்குகள் பெற்றதாகவும், 8 வாக்குகள் செல்லாதவை என்றும் அறிவித்தார். இதனிடையே அந்த தேர்தல் அதிகாரி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களின் வாக்குச்சீட்டில் கிறுக்கி அதனை செல்லாத வாக்குகளாக மாற்றிய வீடியோ வைரலாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தேர்தல் மோசடி மட்டுமல்ல, தேச துரோக செயல் என்று ஆம் ஆத்மி விமர்சித்தது. இந்த தேர்தலிலேயே இவ்வளவு தூரம் இறங்கி மோசடி செய்கிறார்கள் என்றால் மக்களவை தேர்தலில் என்ன செய்வார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி சந்திரசூட் கடும் வார்த்தைகளால் தேர்தல் அதிகாரியை கண்டித்துள்ளார். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் என்றும், இது ஒரு ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சித்துள்ளார். முழு விசாரணைக்கு பிறகு தேவைப்பட்டால் புதிதாக தேர்தல் நடத்தப்படும் என்றும், தேர்தல் அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும் தெரிவித்துள்ளார்.